ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்தியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்க்கணும். இன்றைக்கி நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காயை சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். உங்களால் எவ்வளோ குட்டி குட்டியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணுறதுனால சீக்கிரமாகவே குக் ஆகும். இப்போ நம்ம இதை எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் நான் சேர்க்குறேன். இதை ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்பப்போ திறந்து கலரிட்டே இருக்கலாம். இப்போ நான் குக் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், நல்லாவே குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.